Hi friends, welcome back to our first video of Navas. Rose Vlog. ஆக்சுவலாக இன்னைக்கு டைம் வந்து 12:20 கிட்ட ஆயிடுச்சு நைட்டு. சரியா, நைட்டில் வந்து ஒரு பேய் ஸ்டோரி, ரியல் பேய் ஸ்டோரி வந்து பேசுவோம். ஃபர்ஸ்ட் லாகே கொஞ்சம் டெரராக பார்த்து பேசலாம் தான். ஆக்சுவலாக ஷார்ட்ஸ்லாம் போட்டாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. ஆமாம் தானே? ஆமாம். ஓகே, இப்போ வந்து யார் பேய் ஸ்டோரி சொல்லலாம்? நீங்களா நானா? எங்க ஊர்ல ரியலாவே இது நடந்திருக்கு. ஓகே, பயப்படக்கூடாது, யாரும் பயப்படக்கூடாது. ஓகே, நானும் பயப்பட மாட்டேன். நான் அந்த ஊர்ல இருந்து பார்த்தவங்க. ஓகே, நான் சொல்றேன். எங்க அம்மா வீடு பக்கத்து வீடு தான். சரியா, சரி சிரிக்க விடாது. நைட் டைம்ல எனக்கு பயமா தான் இருக்கும். ஓகே, எங்க அம்மா வீடுக்கும் பக்கத்து வீட்டுல அங்க வந்து ஒரு பாட்டி, அப்புறம் அவங்களோட பேத்தி, அவங்க பேரன் இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க சின்ன வயசுல. ஓகேவா, அந்த பாட்டி வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப நாள், ஒரு இந்த பொண்ணு வந்து செட்டு தான் படிச்சுட்டு இருந்தா. அவங்க அண்ணன் வந்து கொஞ்சம் பெரிய பையன், என்ன படிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க பாட்டி இறந்துட்டாங்க. அந்த பையன் வந்து ஃபாரினுக்கு போயிட்டான். இந்த பொண்ணு மட்டும்தான் வீட்டுல இருந்துச்சு. ரிலேட்டிவ்ஸ்லாம் யாருமே கிடையாது. இப்படியே பார்த்துட்டு இருந்தா எனக்கு பயமா இருக்க மாதிரி. நைட்டு 12 மணி. சரியா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு மட்டும்தான் தனியா வீட்டுல இருந்துட்டு இருந்துச்சு. அவங்க பாட்டி பேசுறாங்க, அப்புறம் அவங்க பாட்டி சவுண்டு கேட்குது. தூங்குறப்ப எனக்கு அவங்க பேசுற மாதிரி, சிரிக்கிற மாதிரி, அழுகுற மாதிரிலாம் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். யாருமே நம்மள அது மென்டலா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் போய் காட்டினாங்க. ஓகேவா, ஆனாலுமே அந்த பொண்ணு வந்து அது மாறவே இல்லை. ஒரு 2 years 3 years ஆயிடுச்சு, அது மாறவே இல்லை. அப்புறம் நிறைய தர்கா அதுக்கு இதுக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. அது எதுக்குமே அது மாறல. ஓகே, அதுக்கப்புறமேட்டா ஒரு கொஞ்ச நாள் வேற வீட்டுல, அவங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுல வந்து போய் தங்கிட்டு இருந்தது. ஓகேவா, அது தங்கினதுக்கு அப்புறம் நான் எங்க வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் பக்கத்துல உள்ளவங்க நாங்க எல்லாம் கொஞ்சம் ஃப்ரெண்டா இருக்கனால அது மைண்ட் மாத்துவோம். அது அப்பயுமே மைண்ட் மாத்தாம அதேதான் இருந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா திரும்பியும் அவங்க பேசுற சவுண்டு கேட்குது, ஏன்னா அவங்க கூப்பிடுறாங்க, அது என்னென்னமோ சொல்லிட்டு இருந்துச்சு. என்ன அதுக்காக இதே சொல்லிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு ரொம்ப மென்டலா டிஸ்டர்ப் ஆகி ஒரு நாள் அந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துருச்சு. என்ன சரி சொல்லு. அதுக்கு தூக்கு மாட்டி செத்ததுக்கு அப்புறம் யார் அந்த வீட்டை கிராஸ் பண்ணாலுமே அந்த பொண்ணோட வயசு அந்த பாட்டியோட வயசு கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த தெருவுலயே அந்த வீடு மட்டும்தான் இடிஞ்ச வீடாவே இருக்கும். அந்த அவங்க பையனுமே, அந்த பொண்ணோட அண்ணனுமே அந்த வீடை வந்து எதுவுமே எடுத்து கட்டல. அவன் ஃபாரின்லயே அப்படியே இருந்துட்டான். இங்க வந்து அந்த பொண்ணு இறந்ததுக்கு தான் அவன் வரவே இல்லை. இந்த பொண்ணு அழுகுற மாதிரி. ஆக்சுவலா அந்த 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 இடத்துலதான் நாங்க எல்லாருமே விளையாடுவோம். பாலு அப்புறம் பேட்டு எல்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருப்போம். அங்க ஏதாவது உழுந்துச்சுனாலும் நாங்க போய் எடுக்கவே மாட்டோம். அது கொஞ்சம் பயம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வீட்டுக்கிட்டமே யாருமே போகக்கூடாது, கண்ணாமூச்சி விளாண்டாங்களா போகக்கூடாது. அந்த அந்த சைடே அது மொகனையில தான் அந்த வீடு இருக்குமா, அது மொகன வீடு, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த டேர்னிங்லயே இருக்கும் அந்த வீடு. அங்கேயே போகக்கூடாது, அந்த பக்கத்துலயும் பார்க்கக்கூடாது, கீழே குடிச்சிட்டே வந்துடணும், நைட்ல பொம்பளை பிள்ளைங்க அங்க அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டா இந்த மாதிரி இருந்துட்டே இருந்துச்சு. எல்லாருமே அந்த நைட் டைம்ல அந்த பொண்ணு அழுகிற சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு, அவங்க பாட்டி சொல்லி எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஹஜத்லாம் வச்சு பாக்குறப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே அந்த வீட்டு பக்கம் கிராஸ் பண்ண நைட்டு ஒரு 12 o'clock இந்த வேலையை முடிச்சுட்டுலாம் சில பேர் வருவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் சவுண்ட் கேட்கறது, அந்த வீட்டுல இருந்து கிராஸ் பண்றப்ப பைக்ல இருந்து கீழே விழுவுறது, சைக்கிள்ல இருந்து கீழே விழுவுறது. அந்த கண்ணாமூச்சிலாம் அந்த பசங்க எல்லாம் அங்க போய் ஒழிஞ்சுப்பாங்களா, அந்த பசங்க எல்லாம் நைட்டுல கெட்ட அழுகுறது, ஜுரம் வரதுக்கிட்டே இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டா நிறைய அந்த பக்கத்து வீட்டுல எல்லாம், அவங்க பேசுற வீட்டுல எல்லாம் அந்த வைப் இருந்துகிட்டே இருந்துச்சு. நாங்கெல்லாம் அங்க லீவுக்கு எல்லாம் போறப்ப அந்த வீட்டு பக்கம் ஒரு 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள கூட்டு கதவை சாத்திடுவாங்க. எங்க அம்மாக்கெல்லாம் அந்த ஃபீல் இருக்கு, சவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த ஊரே அந்த வீட்டை பார்த்து பயப்படும். இன்னுமே அந்த வீடு அப்படியேதான் இருக்கு. இன்னுமே எப்பயாவது சவுண்ட் கேட்கும், அந்த வீட்டை கிராஸ் பண்ணா சவுண்ட் கேட்கும் அப்படின்ட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மாவுக்குமே அந்த ஃபீல் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாருக்குமே அந்த சரௌண்டிங் ஃபுல்லா எல்லாருக்குமே அந்த வழியில ஜென்ஸ் எல்லாம் அந்த 12 o'clock வேலையை முடிச்சுட்டு போவாங்கல்ல, அவங்க அந்த வீடு தாண்டுறப்ப கீழே விழுகுறது, அந்த மாதிரி சவுண்டு கேட்கறது இப்படியே இருந்துட்டு இருந்துச்சு. அது அந்த காலத்து வீடு வேறையா, அது ஓட்டு வீடு, இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் வச்சு தானே கட்டுவாங்க, தூண் வச்சு இதெல்லாம் இருக்கும். அது இடிஞ்சு விடுவோங்க, அது அப்படியே பங்களா மாதிரி இடிஞ்சு விழுந்த மாதிரி, அது ஒரு இருட்டா லைட்டரா போடாம. அது ஆக்சுவலா ஃபுல்லா மூணுனது அந்த பையன் இருக்காங்க, என் ஃப்ரெண்டோட தம்பி, அண்ணன் இருக்காங்க. அவன் வந்து ஃபாரின்ல இருந்து வந்து அந்த வீட்டுல தங்கியிருக்கான். தங்கினதுக்கு அப்புறம் அந்த நினைச்சிட்டே படுத்தானா என்னன்னு தெரியல, ஆனா அவனுக்கு அன்னைக்கு ஃபுல்லா தூக்கமே இல்லை. அவங்க வந்து கூப்பிடுற மாதிரி, அவங்க பேசுற மாதிரி அவனுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதோட அந்த வீட்டை அதெல்லாம் வெளில சொல்லி ரொம்ப எல்லாரும் பயந்து அதோட அந்த வீட்டை பூட்டினதுதான். யாருமே அதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கமே போல. மோஸ்டா லேடிஸ் எல்லாம் 6 o'clock கிட்ட அந்த வீட்டு பக்கமே போக மாட்டாங்க. அது மொகன வீடுனால அது வேற பக்கமா அந்த பக்கத்து வீடு எல்லாம் இடிச்சு வேற மாதிரி கட்டிட்டாங்க. பக்கத்துல உள்ளவங்க வீட்டு பக்கம் தாண்டி வர மாட்டாங்க. அதான் வேற பக்கமா அந்த காலத்துல எல்லாம் சந்து சந்தா தானே இருக்கும். 4 சந்துக்குள்ள போனாலும் ஒரே வீட்டுக்கே வரும், அந்த மாதிரி தானே இருக்கும். அது கிராமம் தானே.
அதனால வேற சந்துல இருந்து வந்து அந்த வீட்டு பக்கம் மோஸ்டா எல்லாரும் கதவெல்லாம் 6 மணிக்கெல்லாம் அப்ப கிராமத்துல அப்படிதானே பண்ணுவாங்க, பொம்பளை பிள்ளை எல்லாம் வெளில விடக்கூடாது அப்படின்னு. நாங்க விளாண்டாலே அதெல்லாம் அங்க விளையாடக்கூடாது வந்துருங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை பத்தி பேசினாலும் அந்த பாட்டியை பத்தி பேசினாலும் அவங்க இருக்கிற வைப்பு தெரியுமா, ஏதாவது அழுகுற சவுண்டு, பேசுற சவுண்டு, கூட இருந்து பேசுற சவுண்டு, இந்த மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ தானே கட்டின ஏன் தட்ட போறேன் பொய் சொல்லாத. தட்ட சொல்லி யாருமே அந்த நம்ம மட்டும்தான் இருக்கா. நான் எதுவுமே கைசிங்க நான் எப்படி தட்டுவேன், நீதான் கட்டுவ. நான் ஏதோ கூப்பிடுவேன். எனக்குலாம் கேட்க அது எப்பன்னா சின்ன பிள்ளையா இருக்க ஒரு 12 years 15 years ஆயிடுச்சு. இப்ப என்ன அவங்க வரப்போறாங்க. இல்லதான் சொன்னாங்க பேசினா யாராவது வருவாங்க. அது அப்ப அந்த ரூமர் அதெல்லாம். இப்பெல்லாம் என்ன அதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீதான் தட்டுற. பேசுறோட வந்துட்டாங்களோ அவங்கள பத்தி யாரோ பேசுறாங்க அதெல்லாம் வர மாட்டாங்க. ஒரே இருக்கு நீ பயப்பட கலரா போர்வை பத்திட்டு வராங்களா இருக்காங்க. போய் சொல்லாத, லைட் போட்டுருவாங்க பேசாம. அவன் பாட்டியம் பாரு, என்ன பாட்டியம் பாரு சொல்லு, கதையை சொல்லி முடிச்சிருந்த பாட்டியை வெயிட் பண்றாங்க. கதையை சொல்லி முடிச்சிருந்த அவ்வளவுதான், பாட்டி போங்க வராதிங்க. அவங்க பத்தி பேசிட்டு முடிக்கலன்னா அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லி முடிச்சா கிளம்பிடுவாங்க. என்னடா அடிச்சிருவோம். ஸ்டோரி ஃபுல்லா முடிச்சது பாட்டி, எதிங்க கதையை முடிச்சிருவாங்க. அவ்வளவுதான் ஸ்டோரி முடிஞ்சிச்சு, பாட்டி போங்க. முடிச்சா சொல்லி முடியும், அவ்வளவுதான் கதை முடிஞ்சிச்சு. இப்படி பாரு வேணும்னே பண்றது. அதனாலதான் நீ நைட்டு விளாக் பண்ணலாம்னு சொன்னேன். திரும்பி பாரு, அவங்களால பாரு, அவங்களால மட்டும் பாத்துட்டு நீ அவளுக்கு லைட்டு போடு நான் பாக்குறேன். நீ திரும்பி பாரு, அவங்களால மட்டும் பாத்துட்டு. ஆனா எனக்கு வெள்ளையா நிக்கிற மாதிரி நீ திரும்பி பாரு. அங்க உன்னோட ஷர்ட் தான் போட்டு நீ திரும்பி பாரு, லைட்டு போடு. நீ திரும்பி பாத்துட்டு சொல்லு, திரும்பி பாரு, அது டக்குனு பாரு. வேணுமே நீ சிரி. உண்மையே தெரிஞ்சு நீ யாரோ நின்றாங்க. யாருமே நீயும் நானும் மட்டும்தான் இருக்கும். அப்ப ஏன் பேட் பாய் மட்டும் எனக்கு அப்ப இருந்துச்சு. நீ சும்மாதான் சொன்ன, நீ வேற திருப்பி யாரும் திரும்பி பாரு, யாரும் இருக்காங்க பேசினாலும் வந்துட்டாங்க. ஏமாத்துறேன். அது 12 வருஷம் 15 வருஷம் உள்ள கதை. அப்ப இப்ப வருவாங்களா அவங்க? சொல்ல முடியாது. இங்கே சுத்தம் பேசுனாங்க. எங்க அம்மா ஊர்ல, நான் இருக்கிறது வேற ஊர்ல. அவங்கள பத்தி பேசுறது இல்ல. ஆனா அது சயின்டிபிக் படி சீரியஸா ஒரு டெத்தானவங்களை பத்தி நம்ம யோசிச்சு இது பண்ணோம்னா நம்ம அந்த சரௌண்டிங் அவங்க இருந்தாதான் அந்த நடப்பு வரும் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொல்லி உண்மையா போய் எனக்கு தெரியாது. ஏன் பார்க்க கூடாது பண்ற யாரும் நிக்கிற மாதிரியா இருக்கு. நீங்க சொல்ற யாரும் நிக்கிறான் கன்ஃபார்மா தெரியும். ஏன்னா பாரு நீங்க சொல்ற நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். நீ வேணா பேட் பண்ணு. இப்ப கண்டிப்பா பாரு, அவங்க இருக்குன்னு நினைக்கிறேன். பாரு யாருமே வேணும்னே பயன்படுத்துற. அது ரியல் ஸ்டோரி தான், அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகே ஆக்சுவலா ரியல் ஸ்டோரி தான், யாரும் பொய்யெல்லாம் நினைச்சுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கா, எல்லாருக்கும் த்ரில்லிங்கா இருந்துச்சா எனக்கு தெரியாது, உங்களுக்கு சீரியஸா பயந்துட்டேன். உங்க காசப்ல வந்து எனக்கு கஷ்டம் பயப்படாம. ஓகே வீடியோ எடிட் பண்ணிடலாமா? இப்படிங்க இருந்துச்சான்னு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க, யாரும் திட்டிடாதீங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்போர்ட் கண்டிப்பா தேவை. ஓகே பாய்.